இதுக்கு ஸோ பாருங்கள், நான் அந்த கண்ட்ரோலரில் தான் ப்ளே பண்ணுறேன். ஹாய் கைஸ், வெல்கம் டு மேக் இந்தியா. இன்றைக்கி எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து கிராஷ்மிஸ் OS இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணுறது பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அதில் கேம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது பார்த்துருந்தோம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இந்த கண்ட்ரோலர் எக்ஸ்டர்னல் கண்ட்ரோலரை கனெக்ட் பண்ணி ப்ளே பண்ண முடியுதா அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இந்த கண்ட்ரோலரை முதல்ல வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கன்சோலில் போய்ட்டு ப்ளூடூத் ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ ப்ளூடூத் ஆனில் தான் இருக்குது. நம்ம இப்போ வந்து கண்ட்ரோல் ஆன் பண்ணுவோம். ஸோ இது எப்படி பேர் பண்ணணும்னா, P4 சர்ச் பட்டன் ப்ரெஸ் அண்ட் ஹோல்டு. ஸோ நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே கனெக்ட் பண்ணதுனால இங்கே எக்ஸ்பாக்ஸ்ன்னு காட்டுது, அதை நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஓகே, பார்த்திங்கன்னா இப்போது எக்ஸ்பாக்ஸில் கனெக்ட் ஆகிடுச்சு. ரெட் கலரில் லைட் எரியுது. ஸோ இங்கே சிம்பிள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், காட்டுற பாருங்க. இந்த சிம்பிள் வந்து கண்ட்ரோலரோட சிம்பிள் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இதில் போயிட்டு ரெட்ரோ ஆர்க் ஆப்பில் வந்து இருக்கும், ரெட்ரோ ஆர்க்கு. அதில் போய்ட்டு நம்ம கண்ட்ரோலில் வந்து கான்ஃபிகர் பண்ணோம். ஸோ இதான் ரெட்ரோ ஆர்க்கு. இதில் செட்டிங்கில் போனீங்கன்னா கீழே வந்து இன்புட் மோடுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ரெட்ரோ பைண்ட்ஸ்ன்னு இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். அகெயின் கிளிக் பண்ணிங்கன்னா போர்ட் 1 கண்ட்ரோல்னு இருக்கும், தெரியும் பார்த்தாலே. அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ டிவைஸ் இண்டெக்ஸ் வந்து எக்ஸ்பாக்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து நம்மளது கண்ட்ரோலர் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை, ப்ளூடூத்தில் வந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த டாங்கிள் ஒயர்லெஸ் டாங்கிளை கனெக்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ப்ளூடூத் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து ஒயர்லெஸ் டாங்கிளை கனெக்ட் பண்ணுவோம். ஒயர்லெஸ் டாங்கிளுக்கு என்னென்ன தேவைன்னா, ஒரு USB-C to USB-A கன்வெர்ட்டர் தேவை. ஏன்னா இது வந்து நம்ம இந்த டாப்பில் தான் ப்ளக்கிங் பண்ண போகிறோம், அப்புறம் தான் இது வந்து பேர் ஆகும். அதனால் இந்த கன்வெர்ட்டர் கண்டிப்பாக தேவை. இதை நம்ம வந்து ப்ளக்கிங் பண்ணிக்கலாம். ஹாஸ்ட் போர்ட்டில் தான் வந்து இது கனெக்ட் பண்ண முடியும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் நம்ம இந்த டாங்கில் ப்ளக்கிங் பண்ணியாச்சு. ஸோ நம்ம எப்பயும் போல் தான் ஹோம் பட்டனும் சர்ச் பட்டனும் ப்ரெஸ் அண்ட் ஹோல்டு. இதை வந்து ப்ரெஸ் அண்ட் ஹோல்டு பண்ணோம் டாங்கில். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பேர் ஆகிடுச்சு, ப்ளூ கலரில் லைட் எரியுது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, ரெட்ரோ ஆர்க்கில் போய்ட்டு செட்டிங் பண்ணி பார்ப்போம். இன்புட்டில் போய்ட்டு ரெட்ரோ ஆர்க்கு போர்ட் 1ல் வந்து எக்ஸ்பாக்ஸ் 360 கண்ட்ரோல்னு இருக்குது, கிளிக் பண்ணுவோம். ஸோ இப்போ செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து நம்ம SCZMY பவர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அதில் போய் செலக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்து செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இந்த கண்ட்ரோலரில் ப்ளே பண்ணலாம். இப்போ பேக் அழுத்தினா பாருங்கள், பேக் வருது. குவிட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ மெயின் மெனுக்கு வந்துச்சு. இப்போ நம்ம ஏதாவது ஒரு எமுலேட்டரில் கேம்ஸை வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ PSPலே வைக்கலாம், அதுதான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும்.
காட் ஆஃப் தி வார் வைக்கிறேன். ஸோ சரி, நான் வந்து நம்மளுக்கு கேம் ஆன் ஆகுதே தவிர இதில் வந்து செலக்ட் ஆகலை. ஓகே, இதில் வந்து உங்களுக்கு கீபேடு தான் ஒர்க் ஆகுது. ஸோ கேம் வந்து இதில் செலக்ட் ஆகலை. ஆனால் நம்மளோட கன்சோலில் இருக்கிற கீபேட் வந்து ஒர்க் ஆகுது. இதில் வந்து செலக்ட் ஆக மாட்டேங்குது. அது ஒரு இஷ்யூ இருக்குது. ஸோ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம், இந்த யூஎஸ்பி கேபிள் இதில் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. ஸோ முதல்ல இதை ஆஃப் பண்ணி வச்சுப்போம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கேபிள் இருக்கு இல்லையா, யூஎஸ்பி கேபிளை இதை வந்து இன்சர்ட் பண்ணி இது மூலிமா கேம் ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ ப்ளக்கிங் பண்ணிடலாம். ப்ளக்கிங் பண்ணோடனே பாருங்கள் கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், ஒன்று வந்து இதை வந்து எக்ஸ்பாக்ஸாக கன்சிடர் பண்ணுது, 2 வந்து நம்ம எக்ஸ்டர்னல் கண்ட்ரோலர் வந்து கன்சிடர் பண்ணுறது. இப்போ நம்ம 2 வந்து செலக்ட் பண்ணிப்போம். இப்போ பார்க்கலாம். ஸோ ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம எக்ஸிட் பண்ணிவிட்டு கேமுக்குள்ளே போய் ஏதாவது கேம் ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த க்ரீன் லைட் எரியுது பாருங்கள், க்ரீன் லைட் எரிஞ்சால் அது வந்து எக்ஸ்பாக்ஸாக கன்சிடர் பண்ணுது. இதுலேயே வந்து நீங்கள் சோனி கண்ட்ரோலருக்கு மாற்றிக்கலாம். அது எப்படின்னு காட்டுறேன். முதல்ல இது கேம் ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போ செலக்ட் பண்ணிட்டோம். இதில் பாருங்கள் நல்லாவே செலக்ட் ஆகுது. நியூ கேம் வச்சுட்டு ஓகே கொடுத்துட்டோம். ஈஸி வச்சுப்போம், மோர்டல் ஈஸி. ஓகேங்களா, கேம் வந்து செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு ப்ளூடூத்து அப்புறம் இந்த ஒயர்லெஸ் கண்ட்ரோலர், ஒயர்லெஸ் டாங்கிளோட ஒயர்டில் தான் உங்களுக்கு பேர் ஆகுது. பாருங்கள், நான் அந்த கண்ட்ரோலரில் தான் ப்ளே பண்ணுறேன். ஸோ கண்ட்ரோலர் தான் ப்ளே ஆகுது. ஓகே, ஓகே, வேறு ஏதாவது கேம் ஒன்று ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபுல் கண்ட்ரோலர் வந்து இப்போது இந்த நம்ம எக்ஸ்டர்னல் கண்ட்ரோலருக்கு வந்துச்சு. ஓகே, ஸோ இதில் வந்து ஒர்க் ஆகலை. இதில் வந்து நம்மளுக்கு ஸோ உங்களுக்கு கிராஸ்மிக்ஸ் ஓஎஸில் வந்து இந்த கண்ட்ரோலர் வந்து சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஆக்சுவலாக நம்ம காமா ஓஎஸில் பார்த்திங்கன்னா ஃபுல் கண்ட்ரோலும் வந்து இதிலே ஒர்க் ஆகும்.
இதில் வந்து அந்தளவுக்கு பேரா மாட்டேன், ரொம்ப காம்ப்ளிகேட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த PS கேமில் வந்து ஒர்க் ஆகலை பாருங்கள். பவர் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பார்ப்போம் என்ன வருதுன்னு. PSP மட்டும்தான் ஒர்க் ஆகுது, PSல ஒர்க் ஆகலை. நம்ம அந்த ஆமிகோன்றதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஓகே, ஏதோ டெமோ வெர்ஷன் போல் இருக்குது. ஆனால் இதில் வந்து உங்களுக்கு பேர் ஆகுது. ஓகே, கீபேட்லாம் செலக்ட் ஆகுது. ஸோ இந்த ஓஎஸில் பார்த்தீங்கன்னா கிராஸ்மிக்ஸ் ஓஎஸில் உங்களுக்கு எக்ஸ்டர்னல் கண்ட்ரோலர் வந்து பேர் பண்ணுறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக தான் இருக்குது. அதுவே வந்து காமா ஓஎஸ் நம்ம பண்ணி வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோவில் பாருங்கள். அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பேர் பண்ணோடனே பேர் ஆகிடும். ஆனால் ஒயரில் மட்டும்தான் பேர் பண்ண முடியும். ப்ளஸ் இந்த டாங்கிள் யூஸ் பண்ணி, ஒயர்லெஸ் டாங்கிள் யூஸ் பண்ணி பேர் பண்ணலாம். ப்ளூடூத்தில் பேர் ஆகாது. ஆனால் அதில் வந்து ரொம்ப சிம்பிளாகவே கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் வந்து கிராஸ்மிக்ஸ் ஓஎஸில் வந்து எக்ஸ்டர்னல் கண்ட்ரோலர் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. ஸோ இந்த வீடியோ, இந்த அப்டேட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசான சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள்.